ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுங்க, எல்லா ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாசிஸ்ட்டுமே வந்து ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஸ்டோர்ட் வண்டியை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து வண்டியை பார்க்கணும், இந்த மாதிரி மாடிஃபை பண்ண ஒரு வண்டி பார்க்கணும், இந்த மாதிரி ஸ்டேஜ் டியூனிங்ஸ் பண்ண ஒரு வண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னோடய லைஃப் டைமில் ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது டீசல் புல்லட் பார்த்துருக்கேன், உட்காந்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், வீடியோ தனியாக பண்ணணும். ஸோ அது ஒரு இது. இன்னொன்று வந்து எஸ்டி. இந்த எஸ்டி மேலே எனக்கு எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பிஷன் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேசினேஷன் கூட சொல்லலாம். எப்போ வந்துச்சுன்னா, அந்த எஸ்டியெல்லாம் விட்டு அப்புறம் ஜாவாலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு எஸ்டி மேலே அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு எஸ்டி பைக்ஸை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன், எஸ்டியோட D250 கிளாசிக். ஸோ யோசிச்சு பாருங்கள், 1982ல் 250cc ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலே கூட ஃப்ரீக்வெண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எப்போயாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு பெட்ரோல் மட்டும் அடித்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். பெட்ரோல்லையும் ஓட்டலாம், டீசல்லையும் ஓட்டலாம், சீமனையில் கூட ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் எஸ்டியோட D250யோட கிளாசிக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ஏகப்பட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை இன்ட்ரோ கொடுக்குற முன்னாடி எஸ்டியோட இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ எஸ்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஜாவா கூட கொலாபரேட் பண்ணி தான் எஸ்டி வந்து வந்துச்சு. ஸோ ஜாவாவே 1929 மற்ற இது கூட கொலாபரேட் பண்ணி தான் வந்தது ஜாவா. ஸோ இது வந்து 1979 80s தெரில, அந்த ஒரு பீரியடில் தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் ஒரு பிளான்ட்டில் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த வண்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஹெட்லைட் வந்து வண்டியோடது கிடையாது, அப்புறம் இண்டிகேட்டர் வண்டியோடது கிடையாது, மீதி எல்லாமே வந்து செட்டப் வண்டியோடது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்போவே 1982ல் ஃப்ரண்ட் சைடு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வண்டியில். ஸோ இந்த அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ இதே வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து இந்த அப்சைட் டயர்ஸ் போட்டதுனால இது வந்து லைட்டாக உரசுது இல்லை. ஸோ கொஞ்சம் அப்செக்ஷன் டயர்ஸ் போட்டிருக்காங்க, அதனால் அந்த பட்டன்ஸ் வந்து உரசுது. அப்புறம் இங்கே ஸ்போக்ஸ் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து இங்கே ஸ்போக்ஸ் வீல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டயர் டைப் கொஞ்சம் சின்னதாக வரும். நம்ம நார்மல் பைக் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்ச் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இந்த எஸ்டி பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்துட்டிங்கன்னா இன்ஜினு, ஸோ 250cc இன்ஜின். ஸோ இதோட பிஹெச்பி அப்புறம் டார்க்லாமே எனக்கு ப்ராப்பராக கரெக்டாக தெரில, பட் எல்லா இதுலேயும் பார்த்த வரைக்கும் ஒரு 14 bhp பவர் வந்து இந்த வண்டியில் இருக்குது. 14 bhp பவர், அதுக்கப்புறம் 13 point something நியூட்டன் டார்க் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியில் அக்யூரேட்டான்னு பார்த்தீங்கன்னா 13.1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கார்பரேட்டர் டைப் தான். ஸோ ஃபுல்லாக பம்ப் பண்ணணும். ஸோ கார்பரேட்லேயே வந்து ஃபில்டர் இருக்கும், அப்படியே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில்டர் இருக்கும். இந்த தான் பம்ப் செக்ஷன். ஸோ இது வந்து பம்ப் பண்ணணும், பம்ப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் வண்டியை வந்து. ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குதுங்க. ஸோ டியில் வந்து 250, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 150cc சம்திங், அந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பைக்னால் இது தான். அதுக்கப்புறம் ரிசர்வ் டேங்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஜினோட பேஸு. ஸோ இதில் தான் மெயினான விஷயமே இருக்குது. ஸோ இந்த கிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து கிக்கரு. ஸோ பம்ப் பண்ணி வந்து கிக் பண்ணணும் வண்டியை. ஸோ அதே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கியர் லிவர். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து மேலே, மற்றதெல்லாம் கீழே. ஸோ அப்படி தான் கியரோட பொசிஷனிங் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு எதுவுமே இல்லை, அப்படியே டியூவல் சஸ்பென்ஷன்ஸ் வந்து வந்துடும், அப்படியே டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அப்படியே வண்டியோட சவுண்ட் வச்சுட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகே, அமுத்தி எடுத்து விட்டு இது பழகினா காலையிலே பண்ணிக்கலாம் இல்லையா ப்ரோ? அந்த அமுத்தி எடுத்து விடுறது. ஓகே, கொஞ்சம் ஓட்டி நிறுத்தினாலும் மறுபடியும் பம்ப் பண்ணிட்டு தான் பண்ணணும் இல்லையா? ஓகே, இங்கே பம்ப் பண்ணுறேன், இங்கே பம்ப் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேங்க்லேருந்து ஃபியூல் வந்து வருது. ஸோ இங்கேயுமே இந்த கார்பரேட்லேயும் கொஞ்சம் ஒரு சின்ன ஏர் ஃபில்டர் இருக்கும். ஸோ பம்ப் பண்ணியாச்சு. இன்னும் பண்ணுமா? ஓகே, எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். ஓகே, இப்போ அப்படியே கிக்கரோட செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ட்ரைனிங்கில் எட்டு வந்திருக்கேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரைட் காலில் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பம்ப்பு அப்படியே எடுத்து விட்டோம்னா ஈர் போட்டு விட்டேன். ஓ, கிளச்சு பிடிச்சிடணும். நியூட்ரு வாய்ப்பே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயிலிங் அவங்களோட லோகோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பீடோமீட்டர் வந்து பாருங்கள், கண்ட்ரோலு. ஸோ ஒரு 140 வரைக்கும் ஸ்பீடோமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசெட் பண்ணியிருக்காங்க. ரீசெட் பண்ணி 1700 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. ஸோ இது வந்து டிவிஎஸ் 50யோடது இல்லை ப்ரோ, டிவிஎஸ் 50யோடது ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஸோ அப்போயே பாருங்கள் எல்என்கேயோட செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த எஸ்டி லோகோ வந்துட்டிங்கன்னா இது எல்லாமே ட்ரில்லிங் வந்து எல்என்கேயில் கொடுத்துருப்பாங்க. எல்என்கேயில் வந்து ஃபுல்லாக இதோட லோகோட ட்ரில்லிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சேஸ் நம்பர்லாம் நல்லா டீட்டெயில்டாக இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்தியாவோட இது போட்டு டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் டேங்க்லேயே வந்து அதே ஹெச்டியோட லோகோ வந்து வந்திருக்கும். ஹெச்டியோட லோகோ வந்து ஆயில் வித் பெட்ரோல் அதெல்லாம் வந்து போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து டீசல்லே ஓடும், மண்ணெண்ணெய் எல்லா வண்டி எல்லாத்துலேயுமே ஓடுமா. ஆனால் ப்ரொப்போர்ஷன் வந்து கரெக்டாக போடணும், அதான் மெயினான விஷயம். அப்புறம் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹெச்டியோட சீட்டே வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதே டைப்பில் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சீட்டு. அப்புறம் அந்த பேக்கில் வர அந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே அதே ஹெச்டியோட சஸ்பென்ஷன்ஸ் தான். அதே வந்து ரீஸ்டோர் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் ஃபுட் ரெஸ்ட்டில் கூட ஹெச்டியோட லோகோ இருக்குது. இது கூட அந்த பழைய ஃபுட் ரெஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஒருத்தர் இருக்குது. ஸோ அவரை வந்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட இன்னொரு ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர்டு. இது ஒரு ஒரிஜினல் வெர்ஷனில் எல்லாமே இது D250 என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த வண்டியில் இருக்கும். ஸோ அந்த வண்டியை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழைய வண்டியிலையுமே வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ரைட்டில் இருக்கும், சில பழைய வண்டியில். ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. கியர் லெவல் லெஃப்ட்டில் தான் வரும், செயின் ஸ்ப்ராக்கெட் ரைட்டில். அப்புறம் ரைட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் பிரேக் வரும். ஸோ எஸ், இதுதான் நான் சொன்ன அந்த வண்டி. முன்னாடி டூம் எல்லாமே அப்படியே ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ரீஸ்டோர் இல்லை, இது வந்து வந்தது தான். இதுதான் ஒரிஜினல் டூமு, ஒரிஜினல் ஹேண்டில் பாரு எல்லாமே சேமு இந்த வண்டியில். சிலது மட்டும் தான் சேஞ்ச், இந்த மாதிரி மட்கார்டு அதுக்கப்புறம் சிலது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வரும். ஸ்போக்ஸ் பாருங்கள், கீழே ஸ்போக்ஸ் வீல்ஸு. டயர்ஸ்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, வெடிப்புலாம் விட்டுருக்கு டயர்ஸு. அப்புறம் டேங்க் பேட்ஸு, நீ பேட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரிஜினலாக அப்படியே ரீஸ்டோர் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியில். ஸோ மீட்ரு கண்ட்ரோல் இது தான். ஸோ இதுதான் மீட்ரு கண்ட்ரோல் 140 வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெண்டு வண்டிக்குமே பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி போட்டு வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ 12 வோல்ட் பேட்டரி வந்து ரெண்டு வண்டியிலையுமே இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரியா பம்ப் பண்ணணுமா? இங்கேயா பம்பிங்கா? இது பம்பு இல்லை, பம்பு இல்லை, புல்லட் கார்பெட்டுங்காட்டி எது தேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அமர்த்தி பின்னாடி போட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஓ ரைட்டு, ஓகே. ஸோ அவ்வளோதான். D250 கிளாசிக்கு. ஸோ மோரல்லஸ் இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். பட் ரீஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்டி பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் எஸ்டி ஜாவாவில் வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ஸுக்காக வர தான் இண்டிகேட்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வர வண்டியில் வந்து இண்டிகேட்டர் வராது. ஸோ எலக்ட்ரானிக்ஸே பெருசாக வராது. லைட்டோட ஆன் ஆஃப் ஆன் மட்டும் தான் வரும். மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே வண்டியில் ஒரிஜினாலிட்டியாகவே வராது. இதுதான் ஃபுல் வண்டி. பட் இதில் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட கிளஸ்டர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணி வந்து வண்டி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி இந்த வண்டி வந்து ஓட்டி பார்க்கலாம். வண்டி எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 கியரு, அது கியரோட ரேஷியோவே மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து இந்த வீடியோ அப்படியே முடிச்சு. ஸோ எஸ்கேஷ் இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ D250யோட கிளாசிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணணும், அதான் பெரிய ப்ரொசீஜரு. ஸோ அமுத்தி வேணாம், நம்ம எது காலில் பண்ணிட்டு கையிலே பண்ணுவோம். அமுத்தி எடுத்து ஃபஸ்ட் பம்ப் பண்ணணும். போதுமா ப்ரோ? இல்லை
ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். மெதுவாக எடுத்து வந்துட்டு அப்பா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது வண்டியில். போகலாமா ப்ரோ? இந்த 10 கியர் பின்னாடியா? பின்னாடி இருந்துச்சா? ஆமாம், நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த வண்டி வந்து விண்டேஜ் வண்டி அப்படிங்கிறதுனால எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி கியர் ரேஷியோவே மாறுது. கியர் வந்து ஃபஸ்ட்டு கியர் மேலே, மற்றதெல்லாம் கீழே. ஓகேங்களா, அந்த கியர் ரேஷியோ மாறுது. உங்கள் ஹேண்டில் பார்லாம் வந்து இப்போதைக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த செட்டிங்ஸ்லாம் பாயிண்ட் டைப்லேருந்து இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸாக பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வண்டியில். ஸோ வண்டி ஓட்ட எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட டயரோட இன்டர்ஃபேஸ் நல்லாவே மாறுது. டயர் வந்து நல்லா குட்டி டயர் தான். அப் செக்ஷன் போட்டிருந்தாலும் இந்த வண்டியோட ஹியூஜுக்கு வந்து 250cc நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த புல்லிங் இந்த இன்ஜினில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக அந்த 250ccயோட ஸ்டார்டிங் பஞ்சு புல்லிங் எல்லாமே இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக இருக்குது. டேர்னிங்லாம் எடுக்கும்போது பக்காவாக வண்டி வந்து டேர்ன் ஆகுது. அந்த டேர்னிங்க்கெலாம் நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே வண்டியில் வந்து இருக்கிறதில்ல. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா அந்த விண்டேஜ் வண்டிலாம் கண்டிப்பாக ஓட்டி பாருங்கள். சூப்பராகவே இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. ஒரு கை எடுத்துகிட்டு ஓட்டினாலும் பெரிய வாபிள்லாம் வண்டியில் வந்து கிடையாது. டேர்னிங் ரேடியஸும் நல்லாவே இருக்குது. கியர் போடுறது தாங்க நல்லாவே செம ஃபன்னாக சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் கியர்லாம் இதில் கொஞ்சம் லென்த்தியாக போகணும்னு எதை மீன் பண்ணுறேன்னா, லிவரெல்லாம் நல்லாவே பேக்கில் இழுக்கணும், ஃப்ரண்ட்டில் இழுக்கணும், நல்லாவே லிவரை வந்து இழுக்கணும். அதனால் அது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு வந்து வண்டி ரைஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இந்த வண்டியில் இருந்துச்சு. பட் ஓட்டி மட்டும் பழகிட்டிங்கன்னா இந்த வண்டி மாதிரி ஒரு ஹெவன் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக டீசல் புல்லட்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த வெயிட்டு, அந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வைப்ரேஷன் கிடையாது. மெயினான விஷயம் இந்த வண்டியில் நான் வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு இந்த வண்டி வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வண்டி வச்சுருக்காங்க, உங்களுக்கு பாசிபிள்னா நீங்கள் அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஸ்பீடோமீட்டரில் இப்போ எஸ்டியோட அதே ஸ்பீடோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 140 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. பட் 120லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த வண்டி வந்து லாக் ஆகும். நான் பெருசாக ஸ்பீடு ஓட்டல, 60 to 80 தான் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் வண்டி ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஜின் செட் ஆக வேண்டியது இருக்குது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ப்ரோ எனக்கு வண்டியே கொடுத்தாரு. ஏன்னா இதில் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இதெல்லாம் ஆன்டிக், விண்டேஜை விட விண்டேஜ் நம்ம சொல்லலாம் பழைய காலத்துன்னு. ஆனால் இதெல்லாம் ஆன்டிக் பீஸ். இதில் இருக்க ஒவ்வொரு மெக்கானிசமே வந்து ஆன்டிக் மெக்கானிசம். இவங்க என்ன தான் ரீஸ்டோர் பண்ணி இப்போ வச்சுருந்தாலும் உள்ளே இருக்க மெக்கானிக்கல் பார்ட்ஸ், அதாவது இன்ஜின்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், கியர் பாக்ஸ்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் போயிடுச்சுனாவே ரொம்ப கஷ்டம் வண்டியை வந்து சோர்ஸ் பண்ணுறதே. அந்த பார்ட்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா டேர்னிங் செம்மையான ஒரு டேர்னிங் எடுத்தால் பெரிய அந்த ஃபீல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி வாபிள் ஆகிறதெல்லாம். ஸோ எஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட யூடியூப் லிஸ்ட்லேயே நிறையா விண்டேஜ் பைக்ஸ், விண்டேஜ் கார்ஸ் நான் கொண்டு வர போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே வந்து பிடிச்சிருக்கோ என்னமோ உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இல்லை எதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் தான் மறக்காமல் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. So see you people in the next video. Until then, bye from travelgramofuv with this Yezdi Classic D250. So bye guys.